வணக்கம், இது உங்கள் தினக்கதிர். எங்கள் சேனலுக்கு வரவேற்கிறோம். மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் எல் முருகன் பாஜகவின் மும்மொழிக் கொள்கைக்கான உறுதிப்பாட்டை மீண்டும் உறுதிப்படுத்தினார். ஆனால் அதன் கூட்டணி கட்சிகளிடையே மாறுபட்ட கருத்துக்கள் இருந்தபோதிலும் அவர் உறுதியாக இருக்கிறார். இந்த கொள்கையை எதிர்க்கும் ஒரு கூட்டாளியான பாமக எழுப்பிய கவலைகளை பற்றி குறிப்பிட்ட முருகன், அரசியல் கூட்டணிகள் முதன்மையாக தேர்தல் ஒத்துழைப்புக்காகவே உருவாக்கப்படுகின்றன என்பதை வலியுறுத்தினார். மாநில அரசு மற்றும் காவல்துறையின் எதிர்ப்பையும் மீறி மும்மொழி முறைக்கு ஆதரவாக பாஜகவின் கையெழுத்து பிரச்சாரம் வலுவான பொதுமக்களின் ஆதரவை பெற்றுள்ளது என்பதை அவர் எடுத்துரைத்தார். தமிழ் மொழியில் பொறியியல் மற்றும் மருத்துவ படிப்புகளை வழங்க வேண்டும் என்ற மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷாவின் வேண்டுகோளை முருகன் மீண்டும் வலியுறுத்தினார். இது தமிழ் மொழியை மேம்படுத்துவதில் பாஜகவின் அர்ப்பணிப்பை அடிக்கோடிட்டு காட்டுகிறது. அண்ணா பல்கலைக்கழகம் தமிழ் வழி படிப்புகளை அறிமுகப்படுத்த முந்தைய முயற்சியை பற்றி கேள்வி எழுப்பப்பட்ட போது அதில் மாணவர்களின் ஆர்வம் குறைவாகவே இருந்தது. உண்மையான வாய்ப்புகளை உருவாக்காமல் திட்டங்களை தொடங்குவது மட்டும் போதாது என்று அவர் வாதிட்டார். அரசு பள்ளி மாணவர்கள் கட்டுப்பாடுகளை எதிர்கொள்ளும் அதே வேளையில் பணக்கார மாணவர்களுக்கு மொழித் தேர்வுகள் இருக்கும் கல்வி ஏற்றத்தாழ்வை திமுக அரசு வளர்ப்பதாக அவர் குற்றம் சாட்டினார். மாணவர்களும் பொதுமக்களும் மும்மொழிக் கல்வியை கோருகிறார்கள் என்று வலியுறுத்திய முருகன், அதை செயல்படுத்த தமிழக அரசை ஆதரிக்குமாறு வலியுறுத்தினார். மாநில அரசின் அணுகுமுறையை அவர் விமர்சித்தார். மொழி கற்றலை கட்டுப்படுத்துவது ஒரு வகையான பாகுபாடு என்று கூறினார். கூடுதலாக சர்வதேச மகளிர் தினத்தன்று பெண்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்த அவர், பெண்களுக்கு அதிகாரம் அளிக்க பாஜக தலைமையிலான மத்திய அரசின் முயற்சிகளை எடுத்துரைத்தார். பாஜகவின் ஆட்சியின் கீழ் தொழில்நுட்பம் மற்றும் பாதுகாப்பு துறைகளில் பெண்களின் பங்களிப்பு கணிசமாக அதிகரித்துள்ளது என்றும், அதே நேரத்தில் தமிழ்நாட்டில் பெண்களின் பாதுகாப்பு ஒரு முக்கிய கவலையாக உள்ளது என்றும் அவர் கூறினார். திமுக அரசு மாநிலத்தில் பெண்களின் பாதுகாப்பை மேம்படுத்த தவறினால் அது அதிகாரத்திலிருந்து வெளியேற்றப்படும் அபாயம் உள்ளது என்று முருகன் எச்சரித்தார். இலங்கை கடற்படையால் தமிழக மீனவர்கள் கைது செய்யப்பட்டதாக நடந்து வரும் பிரச்சினையை நிவர்த்தி செய்த அவர், மத்திய அரசு மீனவர் நலனுக்காக ஒரு பிரத்யேக அமைச்சகத்தை நிறுவியுள்ளது என்றும், அவர்களின் மேம்பாட்டிற்காக 40,000 கோடி ரூபாய் ஒதுக்கியுள்ளது என்றும் குறிப்பிட்டார். இது 2014க்கு முன்பு யுபிஏ ஆட்சியில் ஒதுக்கப்பட்ட 400 கோடி ரூபாயை விட குறிப்பிடத்தக்க அதிகரிப்பு ஆகும். பாஜக அரசு மீனவ சமூகத்திற்கான உள்கட்டமைப்பை கட்டுவதற்கு முன்னுரிமை அளித்துள்ளதாகவும், கடந்த 10 ஆண்டுகளில் இந்திய மீனவர்களுக்கு எதிராக துப்பாக்கிச்சூடு எதுவும் நடக்கவில்லை என்றும் அவர் உறுதியளித்தார். மீனவர்கள் தடுத்து வைக்கப்படும் போதெல்லாம் அவர்கள் பாதுகாப்பாக திரும்புவதை உறுதி செய்வதற்காக மத்திய அரசு உடனடியாக ராஜதந்திர பேச்சுவார்த்தைகளில் ஈடுபடுகிறது என்றும் அவர் மேலும் கூறினார். இந்த பகுப்பாய்வு நுண்ணறிவுள்ளதாக கண்டால் முக்கியமான அரசியல் முன்னேற்றங்கள் குறித்த கூடுதல் புதுப்பிப்புகளுக்கு லைக் செய்யவும், ஷேர் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்யும். இது உங்கள் தினக்கதிர். நன்றி.